ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலால் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். யாத்திரையாக 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்திலே தேவன் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று ஆண்டவர் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை தான் தேவன் நம்மளோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். உன் கண்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால் நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறிவா என்று சொன்ன தேவன் அநேக தலைப்புகளிலே நம்மளோடு கூட பேசி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லது தேவன் நம்மளோடு கூட இருந்து செய்ய போற காரியம் பயங்கரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதையெல்லாம் தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று கிட்டத்தட்ட ஒரு 25 தலைப்புகளிலே தேவன் நம்மளோடு கூட இந்த வசனத்தை வைத்து பேசிக்கொண்டே வருகிறார். அடுத்த பகுதியாக நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் இருந்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்கிறோம். அதாவது இனி கர்த்தருடைய செய்தியை காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார். அதாவது மோசையை பார்த்து சொன்னார், உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று ஆண்டவர் மோசையோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அதைத்தான் தேவன் நம்மளோடு கூட சொன்னார், இனி கர்த்தருடைய செய்கையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி கடந்த வாரத்திலே இனி கர்த்தருடைய செய்கை எப்படியா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கடந்த வாரத்திலே நம்மளோடு கூட பேசினார். இந்த வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அதாவது கர்த்தருடைய செய்கையை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில என்ன தேவை என்பதை தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். அதாவது மோசையை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை, பலத்த செய்திகளை, அதாவது மோசையை கொண்டு தேவன் செய்த காரியம் முன்னிலும் இல்லை பின்னிலும் இல்லை என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். முகமுகமாய் மோசையை போல தேவனோடு கூட பேசின மனிதன் வேற ஒருவரும் இல்லை என்று சொல்லி நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அப்போ மோசையோடு கூட இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்தாரே, மோசையோடு கூட இருந்து தேவன் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கிரகிக்க கூடாத பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் தேவன் மோசையோடு கூட இருந்து செய்ததுக்கு மோசை கிட்ட தேவன் கண்ட ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து இனி தியானிக்க போகிறோம். அப்படி மோசை கிட்ட இருந்த அதே காரியத்தை தான் தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதாவது ஒரு மனுஷனை கொண்டு இவ்வளவு காரியங்களை எல்லாம் செய்ய முடியுமா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கிற பொழுதுதான் அந்த விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம வாழ்விலே செய்ய முடியும் என்பதைத்தான் தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச போகிறார். அதாவது இனி கர்த்தருடைய செய்கையை காண்பீர்கள் என்று ஆண்டவர் மோசையிட்ட சொன்னது போல நம்மகிட்ட சொல்றாரு. அப்ப மோசை கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரோ, அது மோசை கிட்ட கர்த்தர் கண்ட குணங்கள் என்ன, அது மோசைக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற குணங்கள் என்ன, அவனிடத்துல கர்த்தர் எதிர்பார்த்த அந்த அர்ப்பணிப்பு என்ன, அது மோசை எப்படியெல்லாம் தேவனிடத்தில் அர்ப்பணித்திருந்தார், அப்படியெல்லாம் அர்ப்பணித்திருந்தபடினால்தான் மோசையை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குமா என்று ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரே. அப்ப பயங்கரமான காரியங்களை தேவன் மோசையை கொண்டு செய்ததுக்கு காரணம் என்னென்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த வாரத்திலே மோசைக்குள்ள இருந்த காரியம் என்ன என்று சொல்லி வேதத்திலிருந்து நம்ம வாசிப்போம் என்றால், எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வேத வசனத்தை நம்ம வாசிப்போம் என்றால், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. இந்த இடத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது. அதாவது இந்த காரியத்துல ஒரு காரியத்தை முதலாவது நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது, இந்த இடத்துல 2 பேருடைய விசுவாசத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது ஒன்று மோசையினுடைய பெற்றோருடைய விசுவாசம், இரண்டாவது மோசையினுடைய விசுவாசம். அதாவது வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது எகிப்து தேசத்துல இருக்கிற
இருக்கிற எல்லா 2.5 வயது குழந்தைகள் எல்லாம் அழித்து கொண்டு வருகிறார்கள். ஏனெனில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிக் கொண்டே வருகிறார்கள். அப்படி பெருகிக் கொண்டே வருகிறது நிமித்தம் பார்வோன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை என்றால் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அது நிமித்தம் எல்லா ஆண் பிள்ளைகளும் அழித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது கொன்று போடப்படுகிற ஒரு சூழ்நிலையில் எல்லா குழந்தைகளும் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செத்து கொண்டிருந்த பொழுதுதான் மோசேயினுடைய தாய் தகப்பன் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மோசே அழகுள்ள பிள்ளை என்று கண்டு மேல் வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது 23 வாசிக்கிற பொழுது, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே மோசேயினுடைய தாய் தகப்பன் மோசேயை ஒழித்து வைத்தார்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏனெனில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் நிச்சயம் விடுவிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்குடைய இஷ்டங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நிச்சயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது. இருண்ட காலம் முடிய போகிறது. ஒரு வெளிச்சத்தின் நாட்கள் உதயமாக போகிறது என்கிற ஒரு விசுவாசம் இந்த மோசேயினுடைய தாய் தகப்பனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆதலால் விசுவாசத்தினாலே மோசேயை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அவர்கள் ஒழித்து வைத்தார்கள். அதாவது எகிப்து தேசத்திலிருந்த இஸ்ரவேல் பிள்ளைகளுடைய அல்லது இஸ்ரவேலுடைய 2.5 வயது ஆண் பிள்ளைகள் எல்லாரும் மரித்து கொண்டிருக்கிற பொழுது மோசேயினுடைய தாய் தகப்பனுக்கு மாத்திரம் ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு தைரியம் இருந்தது. என்ன தைரியம் என்று சொன்னால், அந்த பிள்ளையை ஒழித்து வைக்க வேண்டும் என்கிற அந்த தைரியம் இருந்தது. அந்த தைரியத்தின் நிமித்தம் மோசே காப்பாற்றப்பட்டான். மோசே காப்பாற்றப்பட்டான். அதாவது மோசேயினுடைய தாய் தகப்பனுடைய விசுவாசத்தினாலே மோசே பெரியவனானான். அதாவது ஒருவேளை எல்லாருடைய தாய் தகப்பனை போல மோசேயினுடைய தாய் தகப்பன்மார்களோ ஒருவேளை மோசேயை அழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்திருப்பார்கள் என்றால், ஒருவேளை பார்வோனுடைய சதிகளுக்கு அழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறது மோசேவாக இருந்திருக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், மோசேயை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒன்று கர்த்தருடைய கிருபை, இரண்டாவது மோசே மேல தேவன் வைத்திருந்த திட்டம், மூன்றாவது மோசேயினுடைய தாய் தகப்பனுடைய விசுவாசத்தினாலே. மோசேயினுடைய தாய் தகப்பனுடைய விசுவாசத்தினாலே எல்லாரும் செத்து கொண்டிருக்கிற பொழுது, எல்லாரும் மரித்துக் கொண்டிருக்கிற பொழுது மோசேயினுடைய தாய் தகப்பனுக்குள் இருந்த விசுவாசத்தினாலே மோசே பெரியவனானான் என்று வேதத்துல வாசிக்க முடியும். ஒன்று மோசேயினுடைய தாய் தகப்பனுடைய விசுவாசம், இரண்டாவது மோசேயினுடைய விசுவாசம். ஒருவேளை மோசேயினுடைய தாய் தகப்பன்மார் மோசேக்குள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, இஸ்ரவேல் தேவனை குறித்து, இஸ்ரவேல் தேவன் ஜனங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் எப்படி நிறைவேற்றுவார் என்கிறதான நிறைய காரியங்களை, நிறைய வாக்குத்தத்தங்களை அல்லது கர்த்தருடைய செய்திகளை அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான அல்லது இஸ்ரவேல் தேவனை குறித்ததான எல்லா காரியங்களையும் மோசேயினுடைய தாய் மோசேக்கு கற்பித்திருந்தபடினாலே மோசேக்குள்ள அந்த விசுவாசம் வந்தது. தேவன் எப்படி எங்களை விடுவிப்பார், தேவன் எப்படி எங்களை காப்பாற்றுவார், தேவன் எப்படி இந்த பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்தினுடைய நுகத்தடியிலிருந்து கர்த்தரை விடுவிப்பார் என்கிறதான அந்த மோசேக்குள்ள இருந்த விசுவாசத்தினாலே. ஆதலால் தான் மோசே விசுவாசத்தினாலே பெரியவனான பொழுது, ஆதலால் தான் கர்த்தரை விடுவிப்பார் என்கிற அந்த தைரியத்துல தான் ஒரு எகிப்தியனையே போய் கொன்று போடுகிறான். ஒரு எகிப்தியனை, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர், இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் என்கிற அந்த விசுவாசம் மோசேக்குள்ள இருந்தபடியினால் ஒரு எகிப்தியனை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு மோசேக்குள்ள பலன் இருந்தது. எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, ஒருவேளை சூழ்நிலை உங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம், ஒருவேளை சூழ்நிலை உங்களுக்கு நெகட்டிவா இருக்கலாம், சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு எதிர்மறையா இருக்கலாம், ஒருவேளை தேவன் கொடுத்த சொப்பனத்துக்கு, தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு எதிர்மறையான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட்டு விடாதீர்கள். தேவன் உங்களை அழைத்த அழைப்பை விட்டு விடாதீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த சொப்பனங்களை, தரிசனங்களை, வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை ஒரு நாள் விட்டு விடாதீங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாறவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? நிச்சயமானுமே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சொல்லி இருக்கிற காரியத்தை, சொப்பனத்தை, தரிசனத்தை, உங்களை குறித்து புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற காரியங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆனால் எந்த நிமிஷத்திலும் நீங்கள் விசுவாசத்தை விடாதவர்களாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். விசுவாசத்தின்
விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அந்த விசுவாசத்தினால் தான், ஏனெனில் மோசையை கொள்ளும்படியாய் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், மோசையை அழிக்கும்படியாய் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோசைக்குள் இருந்த விசுவாசம், மோசையினுடைய தாய் தகப்பனுக்குள் இருந்த அந்த விசுவாசத்தினாலே மோசே பெரியவனானான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். மோசே பெரியவனானான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். முதல்ல தாய் தகப்பன்மார் அவனை 3 மாதம் என்ன செய்தார்கள்? ஒழித்து வைத்தார்கள். நதியோரத்திலே அவர்கள் ஒழித்து வைத்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அந்த இடத்துல பார்வோனுடைய குமாரத்தை அந்த இடத்துல ஸ்நானம் பண்ண வருகிறார், குளிக்கும்படியாய் வருகிறார். அப்ப மோசையை பார்க்கிறார். மோசையை தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்துக்கொண்டு போகிறார். அப்படி அரண்மனைக்கு எடுத்துக்கொண்டு போகிற பொழுது மோசையினுடைய சகோதரி மிரியாம் என்ன செய்கிறாளா? இந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு நான் ஒரு ஸ்திரியை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று மோசையினுடைய தாயையே கொண்டு வந்து என்ன செய்தானா? அரண்மனைக்கு விட்டாள். அதாவது அழிக்கப்பட வேண்டும் என்று நினைத்த அந்த மோசே, யார் அழிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே அரண்மனையில் தான் மோசே வளர்ந்தான். அதே அரண்மனையில் தான் மோசே வளர்ந்தான். எதுக்கு சொல்லுகிறார்? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் பிறக்கும் என்று வேதத்தை வாசிக்கிறோம். பட்சிக்கிற பார்வோனுடைய அரண்மனையில் தான் இந்த மோசே வளர்ந்தான். பட்சிக்க நினைக்க அந்த பார்வோனுடைய அரண்மனையில் தான் இந்த மோசே பெரியவனானான். விசுவாசத்தினாலே பெரியவனானான், விசுவாசத்தினாலே பெரியவனானான் என்று இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்ப இந்த மோசையை கொண்டு போய் என்ன செய்யறாங்க? அரண்மனையில வளர்த்துறாங்க, அரண்மனையில வளர்த்துறாங்க. அப்போஸ்தலர் வாசிக்கிற பொழுது மோசே எகிப்துடைய சகல காரியங்களையும் கற்று தேறினவனாக இருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், மோசே அவன் கற்று தேர்ந்தவனாக இருந்தானா. எல்லா எகிப்தினுடைய சகல காரியங்களையும் அவன் கற்று தேர்ந்தவனாக இருந்தான். எல்லாவற்றிலும் அவன் தேறினவனாக இருந்தான். யுத்தம் செய்வது எப்படி, ஒரு நிர்வாகம் பண்ணுகிறது எப்படிங்கிறத எல்லாவற்றிலும் இந்த மோசே தேறினவனாக இருந்தான். நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது எல்லாரும் இவனை குறித்து என்ன சொல்லியிருப்பார் என்றால், பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன், பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன், பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று எல்லாரும் இவனை சொல்லி இருக்கக்கூடும். எல்லாரும் இவனை குறித்து சொல்லி இருக்கக்கூடும். இவனுக்குள்ள ஒருவேளை எல்லாரும் சொல்ல சொல்ல ஐயோ நான் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்கிற ஒரு எண்ணம் இவனுக்குள்ள இருந்து கொண்டிருந்தாலும் அதை இவன் வெறுத்தான் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படுவதை இவன் வெறுத்து என்று வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரியே, எனக்கு அருமையான சகோதரி, நம்ம நினைத்து பார்ப்போம், இந்த தேசத்திலே இருக்கிற ஒரு பெரிய ராஜாவை அல்லது ஒரு பிரதமரை, ஒரு முதலமைச்சரை அல்லது பிரதம மந்திரி, இப்படி நிறைய பெரிய பெரிய அதிகாரிகளுடைய மகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறதுல நமக்கு கொஞ்சம் ஒரு பெருமை இருக்கும், கொஞ்சம் ஒரு மேட்டிமை இருந்திருக்கும், நிச்சயமா இருந்திருக்கும். நம் முதலமைச்சருடைய மகன் அல்லது பிரதம மந்திரியினுடைய மகன் அல்லது குடியரசுத் தலைவருடைய மகன், இப்படி சொல்லி நிறைய பெருமைகள் நமக்குள்ள வந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எண்ணப்படுவதை மோசே வெறுத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரியே, அதாவது தேவன் நம்மளோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, இனி கர்த்தருடைய செய்கள் நம்மை கொண்டு தேசத்துல தேவன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், 2, அல்லது கர்த்தருடைய செய்களை தேவன் நம்மை கொண்டு நம்ம குடும்பங்களுக்குள்ள, நம்ம ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய செய்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ள என்ன வர வேண்டும் என்று சொன்னால், பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்கிறதை அவன் வெறுத்தான். அதாவது அந்த பெருமையை அவன் திரும்பவும் சொல்லுகிற பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை அவன் வெறுத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை நான் அந்த ஸ்தானத்துல இருக்கிற, இந்த ஸ்தானத்துல இருக்கிற, ஒருவேளை நான் இப்படி படிச்சிருக்கிறேன் அல்லது இப்படி நான் எல்லாவற்றிலும் தேறினவனாக இருக்கிறேன், எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தானா? அவன் வெறுத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது சொல்லுகிறான், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்மை கொண்டு தேவன் அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லது நம்மை கொண்டு அல்லது நமக்குள்ள தேவன் அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னைத்தானே வெறுத்து, ஒருவேளை பெருமை, மேட்டிமை, ஒருவேளை வேதத்துல நம்ம வாசிக்கிறது போல இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாயிருப்பதை தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப தன்னைத்தானே வெறுக்கிற அளவுக்கு என்னுடைய பெருமைகள், என்னுடைய மேட்டிமைகள், என்னுடைய அழகு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய உறவுகள், எனக்கு எதெல்லாம் விக்கிரகங்களாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் நான் வெறுத்து, நம்மை நாமே தன்னைத்தானே வெறுத்து, என் மேல இருக்கிறதான எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றும் வெறுக்கிறவர்களா இருக்க வேண்டும், வெறுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதாவது அந்த வெறுக்கிறது என்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா சொல்லணும்னா, வேதத்திலிருந்து நம்ம
வாசிக்கிற பொழுது நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம் என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த இடத்துல வாசிக்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழிகளையும் புரட்டுகிற வாயையும் நான் வெறுக்கிறேன். இதெல்லாம் தீய வழி, புரட்டு வாய் அல்லது அகந்த, பெருமை, மேட்டிமை, இதெல்லாமே தேவனுக்கு விரோதமான காரியம். இதெல்லாம் தீமையான காரியம். இதெல்லாம் தீமையான காரியம். வேதத்துல வாசிக்கிறோமே, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் பகைகள், விரோத, வைராக்கிய, கோபம், சண்டை, பெருமை, மேட்டிமை, இதை எல்லாவற்றையும் வெறுக்கிறது தான். அதாவது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதாவது அப்ப மோசைக்குள்ள முதலாவது என்ன இருந்ததுன்னா, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுகிற அவன் வெறுத்தான் என்றால் அதுக்கு அவனுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்தது. இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் இருந்தபடினால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துகிற அந்த பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை அவன் வெறுத்தான் என்று வாசிக்கிறோம். நீ எனக்கு நண்பன் என்று சொல்லுகிறதே நான் வெட்கப்படுறேன், அல்லது நீ என் தகப்பன் என்று சொல்லுகிறதுக்கே நான் வெட்கப்படுறேன், அல்லது நீ என் தாய் என்று சொல்லுகிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். எதுக்கு தெரியுமா சொல்லுவாங்க? ஒருவேளை தேவனுக்கு விரோதமான காரியம் அல்லது மனிதர்களுக்கு விரோதமான காரியத்தை அவர்கள் செய்கிற பொழுது, இதை செய்கிறது நிமித்தம் உன்னை நான் வெறுக்கிறேன் என்று சொல்வார்கள். அப்போ பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்து கொண்டே இருந்தான்? நொறுக்கி கொண்டே இருந்தான், அடிமைப்படுத்தி கொண்டே இருந்தான், ஜீவனை கசப்பாக்கி கொண்டே இருந்தான். அப்படி இருந்ததின் நிமித்தம் மோசே அந்த அரண்மனையில் அவன் வளர்ந்தான். அவன் வளர்ந்ததா, ஐயோ என் ஜனங்களையெல்லாம் இவர்கள் அடிமைப்படுத்துகிறார்களே, இவர்களுடைய குமாரனாக இருக்கிறத நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன், தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப மோசைக்குள்ள என்ன இருந்ததுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அப்போ கர்த்தருடைய செய்கையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது கர்த்தருடைய செய்கையை தேசத்துக்குள்ள நம்மை கொண்டு தேவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அல்லது நம்மை கொண்டு தேவன் பயங்கரமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் நமக்குள்ள எதிர்பார்க்கிறது என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் தேவை. அந்த பயம் யாருக்குள்ள இருந்தது என்றால் மோசைக்குள்ள இருந்தது. மோசைக்குள்ள இருந்தது. அதாவது தேவன் யாரையெல்லாம் கொண்டு வல்லமையான காரியங்களை செய்தாரோ அவர்கள் எல்லாருக்குள்ளேயுமே தீமையை வெறுத்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதாவது ஏசாயால வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்தே நம்ம வாசிக்கிற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிமுகம் பாருங்க. 7:14 வாசிக்கிறோம். அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறிகிற வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அதாவது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், தீமையை வெறுத்து அடுத்த வசனம் பாருங்க, அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மைகளை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே. அப்படின்னா என்னன்னா, அப்ப கர்த்தர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னார், அல்லது நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார், அல்லது கர்த்தரை தேடுகிற அல்லது கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தீமையை வெறுக்கிறவர்களாய் நாம இருக்க வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை அவன் வெறுத்தான். அப்போ ஒன்று பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை வெறுத்தான். இரண்டாவது ராஜாவுடைய போஜனத்தை அவன் வெறுத்தான். தான் வஸ்திரங்கள் போட்டிருந்த அந்த ராஜ வஸ்திரங்கள் அவன் எல்லாவற்றையும் வெறுத்தான் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவன் வெறுத்து இஸ்ரவேல் ஜனங்களோட தான் அவன் இருக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களோட தான் துன்பத்தை அனுபவித்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருக்கக்கூடாது, அரண்மனையில இந்த ராஜ வாழ்க்கை, ராஜ போஜனம், ராஜ வஸ்திரம், ராஜ நட, ராஜ அதிகாரம், இதை எல்லாவற்றையும் அவன் முற்றிலுமாய் அவன் வெறுத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். என கருமையான தேவ ஜனமே, ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஒருவேளை அந்த காரியத்தை கொடுத்திருக்கலாம், இந்த காரியத்தை கொடுத்திருக்கலாம், ஆனா நம்மளா ஒரு சில காரியங்களை தேடி எடுத்துக்கொண்டு இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், இந்த உயர்வு வேணும், இந்த காரியம் வேணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இந்த கார் வேணும், அது இந்த வீடு வேணும். அதாவது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது அது ஆசீர்வாதம்.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், தேவன் அதினோடு வேதனையை கூட்டார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா அதை பார்க்கலும் நம்மளா ஒரு காரியத்தை நம்ம தெரிந்தெடுக்கிற பொழுது அது கர்த்தர் வெறுக்கிறதா இருக்கிறது. அதை கர்த்தர் வெறுக்கிற பொழுது நாமும் அதை வெறுத்து விட வேண்டும். இதை கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒருவேளை மோசே, ஐயோ நான் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்கிற ஒரு பெருமையோடு அவன் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அதை மோசே விரும்பவே இல்லை. அவன் பார்வோன் குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை வெறுத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். தானியேலை குறித்து வேதத்துல வாசிக்கிற பொழுது தானியேல் அரண்மனையில் இருந்து கொண்டிருக்கிறான். அரண்மனையில் அவனுக்கு அரண்மனை சாப்பாடு. அதாவது ஏற்கனவே தானியேலும் அவனுடைய கூட இருந்த சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் எங்க நேபுகாத்நேச்சாருடைய அந்த அரண்மனையிலே சிறையாக கொண்டு வரப்பட்டவர்கள். அதாவது சிறையாக, பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு வரப்பட்டவர்கள். அப்படி கொண்டு வரப்பட்ட பொழுது ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டு இருந்துக்கலாம். அதாவது ராஜ சாப்பாடு, ராஜ மரியாதை, ராஜ அரண்மனையில் இருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லியும் தானியேலோடு கூட இருந்த நண்பர்களும் அதை நினைக்கல. வேதத்துல வாசிக்கிற பொழுது தானியேலும் அவனுடைய நண்பர்கள் அந்த ராஜ சாப்பாட்டை வெறுத்தார்கள். ராஜாவுடைய போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன்னைத்தானே அவர்கள் என்ன செய்தாங்க? ஒடுக்கினார்கள். ராஜாவுடைய போஜனம் எங்களுக்கு வேண்டாங்கிறதுல அவங்க என்ன செய்தாங்க? போஜனத்தை அவர்கள் வெறுத்தார்களாமா. அப்ப நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு கூட கர்த்தருக்கு பிரியமானவைகளா இருக்கணும். நம்ம சாப்பிடுகிற சாப்பாடுகள் கூட கர்த்தருக்கு பிரியமானவளா இருக்கணும். வேதத்துல வாசிக்கிற மோசே அந்த பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை வெறுத்தானா? அந்த பெருமை மேட்டுமைகளை வெறுத்தான், ராஜ வஸ்திரங்களை வெறுத்தான், சாப்பாட்டை வெறுத்தான். அடுத்து பாருங்க, தானியேலு ராஜாவுடைய போஜனத்தினாலே தன்னை தட்டுப்படுத்தல் ஆகாது என்று கர்த்தருக்கு பிரியமானவனாக வாழ வேண்டும், பிரியமான ஒரு புருஷனாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த தானியேலும் என்ன செய்தானா? ராஜாவுடைய போஜனத்தை வெறுத்து அவன் பருப்பு சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆதலால் தான் வேதத்துல வாசிக்கிற பொழுது தானியேலுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. ஏன்னா வெறுக்க வேண்டியவர்களை நம்ம வெறுக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் வெறுக்கணும். திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயம் யாருக்குள்ள இருந்ததுன்னா மோசேக்குள்ள இருந்தது, தானியேலுக்குள்ள இருந்தது. அவர்களுக்குள்ள இருந்தபடியினால்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தனக்குள்ள இருந்தபடினால்தான் தேவன் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதை இவர்கள் எல்லாம் வெறுத்தார்கள். தேவனுக்கு எதெல்லாம் அருவருப்பாய் இருந்ததோ அதெல்லாம் அவர்களுக்கு அருவருப்பாய் இருந்தது. தேவன் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாரோ அதையெல்லாம் இவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். அப்படி ஒதுக்கினபடியினால் தான் தானியேலினுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. மோசே செய்த காரியங்கள் பயங்கரமாய் இருந்தது என்று வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். அடுத்து பவுலை குறித்து நம்ம வேதத்துல வாசிப்போம் என்றால், பவுலை குறித்து நமக்கு நான் ஏற்கனவே பவுலை குறித்து உங்களிடத்துல சொல்லி இருக்கிறேன். அதாவது பவுல் அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்த பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து பவுலை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது, அந்த பவுலை இயேசு கிறிஸ்து சந்தித்த பொழுது அவனுடைய சொத்தினுடைய மதிப்பு 90 கோடி. அது அந்த காலத்திலே, அதாவது பவுலுடைய தகப்பனார் கப்பல் கட்டுகிற தொழிலா இருந்தபடினா ஏராளமான சொத்துக்கள் பவுலுக்குள்ள இருந்தது. பவுலுக்கு என்று சொந்தமாக ஏராளமான சொத்துக்கள், அதாவது கிட்டத்தட்ட 90 கோடி மதிப்புள்ள சொத்து பவுலுக்கு இருந்ததா. அடுத்து அவனுக்கு பாருங்க நல்ல ஐஸ்வர்யம் இருந்தது. அடுத்து பவுல் எல்லாவற்றிலும் கற்று தேறினவனாயிருந்தார். அதாவது பவுல் கமாலியலுடைய பாதங்களுக்கு கீழாக உட்கார்ந்து கற்று தேர்ந்தவன். அதாவது அந்த கமாலியல் யார் என்று சொன்னால் தத்துவ ஞானிகள் என்று சொல்லுகிறோமே, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ என்கிற 3 மனிதர்கள் தத்துவ ஞானிகள். அவருடைய பாதங்களுக்கு அவர்களோடு கூட இருந்தவர் தான் இந்த கமாலியல். அவர்களுடைய பாதங்களுக்கு கீழே உட்கார்ந்து இந்த பவுல் கற்றுக்கொண்டான். அப்போ அவன் ஞானத்தில் தேறினவனாயிருந்தான், ஐஸ்வர்யத்தில் அவன் தேறினவனாயிருந்தான், யூதனுக்கு யூதனாயிருந்தான், ரோமனுக்கு ரோமனாயிருந்தான், கிரேக்கனுக்கு கிரேக்கனாயிருந்தான். அப்ப எல்லாம் ஐஸ்வர்ய, கானம், மதிப்பு எல்லாமே யாருக்கு இருந்ததுதான்? பவுலுக்கு இருந்தது. ஆனா பவுல் சொல்லுகிறார், லாபமான எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, பிலிப்பியர் 3 அதிகாரம் 11 வாசிக்கிற பொழுது,
அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிற பொழுது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், எல்லாவற்றையும் குப்பையாக நான் எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். அதாவது என்ன சொல்றான்னா, இத்தனை சொத்து இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், ஒருவேளை கிரேக்கன் என்கிற ரோமன் என்கிற எல்லா பெருமைகளும் எனக்குள்ள இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சேன்? குப்பையாக எண்ணுகிறேன், எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன். ஒரு இடத்துல சொல்றாரு, கிறிஸ்துவே அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சேன்? குப்பையாக நான் எண்ணுகிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறான். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை மாத்திரம் நான் என்ன செய்கிறேன்? பிடித்துக் கொள்ளும்படி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்ற. எல்லாவற்றையும் வெறுத்தாருங்க. அதாவது பவுலுடைய உருமால்களில தலைக்கு கட்டிருந்த அந்த உருமால்களில் அற்புத அடையாளங்கள் இருந்தது. அதாவது வியாதிகளோடு கூட இருக்கிறவர்கள் மேல் பவுலுடைய உருமால்களை எடுத்து போடுகிற பொழுது அந்த இடத்துல வியாதிக்காரர்கள் சொஸ்தமானார்களே, சுகம் அடைந்தார்களே. பவுலுடைய வார்த்தையில வல்லமை இருந்தது, அவருடைய செயல்களில வல்லமை இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், பவுல் லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டார். எல்லாவற்றையும் குப்பையாக என்ன செய்ய எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் என்ன செய்யற? குப்பையாக எண்ணுகிறேன். எனக்கு இருக்கிற சொத்து மதிப்பு, பண மதிப்பு, மதிப்பு, பண மதிப்பு, எல்லா பலனையும் அது எல்லா மதிப்புகளையும் நான் என்ன செய்கிறேன்? குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்றார். அப்ப எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக என்று சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து எனக்குள்ள ஒருவேளை ஐஸ்வர்யம் இருக்கலாம், கனம் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், ஒருவேளை இவ்வளவு சொத்து இருக்கலாம், இவ்வளவு கிரேக்கனா இருக்கலாம், ரோமனா இருக்கலாம், யூதனா இருக்கலாம், ஒருவேளை நான் இவ்வளவு படித்து தேறினவனா இருக்கலாம், எவ்வளவு ஞானங்கள் எனக்கு இருந்தாலோ, அவர் சொல்லுகிற பவுல் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், 1 கொரிந்தியர்ல வாசிக்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப எல்லாவற்றையும் வெறுத்தபடினால் தான் வேதத்துல வாசிக்கிறோமே, அதாவது அப்போஸ்தலர் கூட செய்ய முடியாத காரியங்களை, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து உறங்கி படுத்து எழும்பின அப்போஸ்தலர் செய்யக்கூடாத முடியாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் இந்த பவுலை கொண்டு செய்தார். இந்த 14 நிருபங்களை பவுலை கொண்டு கர்த்தர் எழுத வைத்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னார், லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாரு? வியாதியோ, மரணமோ, பாடுகளோ, நிந்தைகளோ, அவமானங்களோ, ஒருவேளை தூதர்களோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, உயர்வோ, தாழ்வோ, எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் முற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுகிறவனாயிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதரியே, சகோதரனே, இந்த உலக ஆசை, உலக இச்சை, உலக மேன்மை, உலக படிப்பு, உலக அழகு, உலக இதை எல்லாவற்றையும் நம்ம முற்றிலும் வெறுக்கிறவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்கு பின்பாக அதை தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்கு பின்பாக நம்ம போகிற பொழுதுதான் தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் லாபமான எல்லாவற்றையும் வெறுத்து, அல்லது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை மோசே வெறுத்தது போல இந்த உலகத்தினுடைய ஆசானது, இந்த உலகத்தினுடைய பேரு, இந்த உலகத்தினுடைய புகழ், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், இந்த உலகத்தினுடைய ஞானம், இந்த உலகத்தினுடைய அறிவு எல்லாவற்றையும் நாம் லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டு, லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டது மாத்திரமல்ல, அதையெல்லாம் குப்பையாக நம்ம எண்ணுகிற பொழுதுதான், நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. அதே நேரத்தில் இனி கர்த்தருடைய செய்தியை நம்மை கொண்டு தேவன் செய்ய போகிறார், நம்மை கொண்டு தேவன் செய்ய போகிறார், நம்மை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஏனெனில் நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம ஆண்டவருக்கு தேவை என்று சொன்னால் ஏதோ 20% அல்லது 30% அல்லது ஒரு 90% உங்களுக்கு கொடுக்கிற, அல்லது 99% உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே, இல்ல 100% அவருக்கு நம்ம வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்மை கொண்டு தேவன் நம்மை கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லது நம்மை கொண்டு தேவன் பயங்கரமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவருக்கு 100% வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை கொண்டு நம்மை விரும்புகிறார். நம்ம ஆண்டவருக்கு அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 100% ஆண்டவரே. அதனால்தான் பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறபடினாலே அவரையே நான் தேசத்துக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன், அவரையே
ஜனங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னார். அதாவது ஆண்டவர் நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று தேவன் நம்மளோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாறவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? நம்மை கொண்டு தேவன் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார், வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து விடுங்கள். உலகத்துக்கு மேல, உலகத்தினுடைய காரியங்களுக்கு மேல, அல்லது உலகத்தினுடைய உறவுகளுக்கு மேல, அல்லது உலகத்தினுடைய பொருள்களுக்கு மேல நம்ம என்ன செய்யக்கூடாதா? ஆசை வைத்து அதை நோக்கி இருக்காமல் லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டு கிறிஸ்து இயேசு நாம எதற்காக அழைத்தாரோ அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்மை கொண்டு தேவன் தேசத்துல பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். இனி தேசம் நம்மை கொண்டு அல்லது நம் மூலமாய் கர்த்தருடைய செய்திகளை காணப்போகிறது. இனி தேவன் நம்மை கொண்டு தேசத்தில் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய போகிறார். இஸ்ரவேல் தேவனுடைய வல்லமையை இனி நம்மை கொண்டுதான் தேவன் தேசத்துல வெளிப்படுத்த போகிறார். ஆதலால் யாவருமாய் நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். ஒரே ஒரு காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். நான் ஏற்கனவே இந்த சம்பவத்தை சொல்லி இருக்கிறேன். ஆனால் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லுகிறேன். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், சாது சுந்தர் சிங் அவர்கள், அதாவது தீபத்து தேசத்துல தீவுல நேபாளத்துல பயங்கரமான காரியத்தை செய்தவர் இந்த சாது சுந்தர் சிங் அவர்கள். அதாவது இவர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர், சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். அந்த சீக்கிய மதத்தில் அவர் வைராக்கியமாய் இருந்தவர். ஏனெனில் அவருடைய தாய் அந்த மதத்தில் இவரை வைராக்கியமாய் என்ன செய்யணும், வளர்க்கணும்னு சொல்லி, பக்தி வைராக்கியமாய் வளர்க்கணும்னு சொல்லி, பக்தி வைராக்கியத்தில் அந்த சீக்கிய மதத்தினுடைய புத்தகங்களை எல்லாம் அவர் என்ன செய்யணுமாமா, படித்து 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 ஒப்புவிக்க வேண்டும். அப்படி காலை மாலையும் அவ்வளவு பக்தியாக அந்த தாயார் இவர் சாது சுந்தர் சிங் அவர்களை வளர்த்தி கொண்டிருந்தார்கள். அவர் பள்ளி படிப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் படிக்கிறதுக்கு ஒரு வேதாகமம் அவருடைய கைகளிலே கிடைத்தது. வேதாகமத்தை அவர் படித்தார். அதாவது இதற்கு முன்பு படித்த எந்த புத்தகமும் இவருடைய ஆவியில் ஒரு சமாதானத்தை கொடுக்கவில்லை. ஆனால் என்ன நடந்தது, அவர் வேதாகமத்தை படிக்கிற பொழுது அவருக்கு ஒரு சமாதானம் வந்தது, ஒரு சந்தோஷம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர் அறிய ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவை அறிய ஆரம்பித்தார். ஆனால் அவர் வெளிப்படுத்த விரும்பாமல் ரொம்ப நாள் தயங்கி கொண்டிருந்தார். திடீரென்று அவருடைய தாயார் ஒரு நாள் மரித்து போனார். அதனால் அவர் சமாதானத்தை இழந்தார். கொஞ்ச நாட்களுக்கு பின்பு அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் மரித்து போனார். அதனால் அவர் சமாதானத்தை இழந்தார். அப்ப மறுபடியும் அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது இவருக்கு அந்த சமாதானம் வந்தது, சந்தோஷம் வந்தது. அதாவது மனிதன் மரித்தால் எங்கு போவான் என்கிற எல்லா விளக்கங்களும் வேதாகமத்தில் இருக்கிறது நிமித்தம் அதை வாசிக்க வாசிக்க இவருக்குள்ள என்ன வந்தது, ஒரு பக்தி வைராக்கியம் வந்தது. இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு தாகமும் அவருக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் நெருக்கத்தின் சூழ்நிலையில அவர் என்ன செய்தாரா, ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த ட்ரெயின் வருகிற பொழுது அந்த தண்டவாளத்தில் விழுந்து அவர் மரித்து விட வேண்டும் என்று சொல்லி, அடுத்த நாள் காலையில நான் மரித்து விடுவேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தாரா, படுத்து தூங்கி கொண்டார். காலை 4 மணிக்கு அந்த ட்ரெயின் வருமா, அவர் என்ன செய்தாரா, அந்த 3:45 அவர் எழும்பி அதுல போய் எப்படியாவது மரித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா, அவருடைய அறைக்குள் வந்தாரா. இயேசு கிறிஸ்து அவருக்கு காட்சி கொடுத்தாரா, நானே உலகத்தின் மெய்யான தெய்வம், நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் என்று சொல்லி சொன்ன உடனே அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அன்றையிலிருந்து தன்னை விட்டு எடுபடாத ஒரு பெரிய சமாதானம் அவருக்குள் இருந்தது. அன்றையிலிருந்து யாருமே எடுபட முடியாத ஒரு பெரிய சமாதானம் அவருக்குள் இருந்தது. தாயை இழந்தது நிமித்தம் வந்த வருத்தங்கள் போய், நண்பனை இழந்த நிமித்த வருத்தங்கள் போய், அவருக்குள் ஒரு பெரிய சமாதானம் இருந்து கொண்டே இருந்தது. இது அவருடைய தாய் தகப்பனுக்கு தெரிய ஆரம்பித்தது. அது தெரிந்தது நிமித்தம் அவர் தகப்பன் வேண்டாம் என்று எத்தனையோ சொன்னார், அடித்தார், துன்புறுத்தினார். இந்த சாது சுங்கத்தினுடைய அண்ணனும் அண்ணியும் இவர்களை மிகவும் வேதனைப்படுத்தி இயேசு தெய்வம் வேண்டாம் என்று எத்தனையோ முறை மறுதளிக்க சொன்னார்கள். ஆனால் அவர் மறுதளிக்கவில்லை. ஒரு நாள் என்ன நடந்தது, அதாவது சாது சுந்தர் சிங்கனுடைய தாய்மாமன் அவர்கள் என்ன செய்தார்களா, ஒரு அறைக்கு இவரை கூட்டிக் கொண்டு போய் ஏராளமான பொல்லு வெள்ளிகளை எல்லாம், ஏராளமான பணங்களை, அந்த அறை முழுவதும் நிரம்பி இருந்ததான பணங்களை எல்லாம் காட்டி சொன்னார்களா, என்னுடைய மகளை நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை நீ மறுதளிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து உனக்கு வேண்டாம், இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை என்று நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவரை மிகவும் வற்புறுத்தினாராம்.
நிறுத்தினாரா? இவர் 2 நிமிடம் யோசித்து விட்டு சொன்னாரா, என்னுடைய இருதயத்துக்குள்ளே என்றைக்குமே எடுக்கப்பட முடியாத இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் என் இருதயத்துக்குள் இருக்கிறது. இந்த சமாதானத்தை இதுவரைக்கும் நான் அனுபவித்ததில்லை. இந்த சமாதானம் இதுவரைக்கும் எனக்குள் தங்கி இருக்கிறது. இந்த சமாதானத்தை என்னை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக நான் இதையெல்லாம் நான் என்னை விட்டு எடுப்பதாக ஒரு பெரிய சமாதானத்தை என் இருதயத்திலே நான் உணர்கிறேன். ஆதலால் அந்த இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன். அந்த சமாதானத்தை கொடுத்த அந்த இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன். இதெல்லாம் எனக்கு வேண்டாம். இதை பார்க்கிறோம், இயேசுவை நான் நேசிக்கிறேன். இதை பார்க்கிறோம், இயேசு எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆதலால் இயேசு கொடுத்த சமாதானத்தை தவிர வேற எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அவர் விட்டு அவர் தொடர்ந்து இயேசுவுக்காக ஓடினார், இயேசுவுக்காக ஊழியம் செய்தார், இயேசுவுக்காகவே மரித்தார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு சின்ன சின்ன காரியங்களை விடுகிறதுக்கு, நம்ம சின்ன சின்ன காரியங்களை வெறுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப தயங்குகிறோம். ஆனா மோசையை கொண்டு தேவன் பயங்கரமான காரியத்தை செய்ததுக்கு ஒரே காரணம் என்னவென்று சொன்னார், மோசே எல்லாவற்றையும் அவன் வெறுத்தான். பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை வெறுத்தான், ராஜ வஸ்திரத்தை வெறுத்தான், அரண்மனை வாழ்க்கையை வெறுத்தான், அவன் ராஜ சாப்பாட்டை வெறுத்தான். எல்லாவற்றையும் அவன் வெறுத்து இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறதை அவன் தெரிந்து கொண்டது நிமித்தமாகத்தான் இந்த வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவர் மோசை கொண்டு செய்த காரியம் பயங்கரமா இருந்தது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். தேவனுக்கு அருவருப்பற காரியம் இந்த கர்த்தர் சொன்னது போல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தீமையை வெறுத்து விடுங்கள், நன்மைகளையே தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாலுமே உங்களுடைய கண்களை அதிசயங்களை காண செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையில உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று எங்களோடு கூட பேசினீங்க. இனி கர்த்தருடைய செய்கையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியோ, மோசேயோடு கூட இருந்து நீங்க செய்த காரியம் பயங்கரமாய் இருந்தது. மோசே கொண்டு கர்த்தர் ஏராளமான காரியங்களை செய்தீர். அதற்கு காரணம் ஆண்டவரே, மோசே ஆண்டவரை வெறுக்க வேண்டியவர்களை அவன் வெறுத்தது நிமித்தம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வெறுக்க வேண்டியதை வெறுத்தது நிமித்தம் மோசையோடு கூட நீங்க இருந்து செய்த காரியம் பயங்கரமா இருந்தது ஆண்டவரே. அதுபோல இயேசுவின் நாமத்தினாலே நாங்களும் வெறுக்க வேண்டியவர்களை வெறுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. யாரெல்லாம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத பாவ வழிகள், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத பெருமை, மேட்டிமை, அகந்த, கோப, கசப்புகள், இதை எல்லாவற்றையும் வெட்டு ஆண்டவரை விட்டு வெறுத்து விட்டு உமக்கு நியமித்திருக்கிற அது உமக்காக ஆண்டவரே அப்பா ஓடத்தக்கதான பலனை இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மேல் வைப்பீராக சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவ காரியங்களை வெறுத்து, பாவ இச்சைகளை வெறுத்து, போஜனங்களை வெறுத்து, தேவனுக்கு விரோதமான காரியங்களை வெறுத்து, தேவனை துதிக்கிற அந்த நாவில அசுத்தமான காரியங்களை செய்யாதபடி இந்த தேவனை துதிக்கிற அந்த நாவில தேவனுக்கு பிரியமானவைகளை மாத்திரம் செய்கிறதுக்கு தேவனீர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இதெல்லாம் நான் வெறுக்க வேண்டும் என்று இன்னைக்கு தாகத்தோடு ஜெபிக்கிறாரோ, ஒரு சிலர் சொல்றாங்க ஆண்டவரே இதை வெறுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலன்னு. பரிசுத்தாவியானவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய, பலவீனத்துல நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் வெறுக்க வேண்டிய காரியங்களை அவருக்கு வெறுக்கிறதுக்கு ஆவியானவர் நீர் அவருக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாசமுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல யாரெல்லாம் வியாதியோடு கூட இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவர்கள் கண்கள் அதிசயங்களை காணத்தக்கதா அவருடைய வியாதி படுக்கைகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் மாற்றி போடுவீராகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. உடைய பாசமுள்ள கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் நீங்க பொறுப்படுங்க, வழிநடத்துங்க, நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நீங்க சொன்னது போல இனி எங்களோடு கூட இருந்து செய்த காரியம், செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போறதுக்காய் நன்றி. இனி கர்த்தருடைய செய்கைகளை நாங்கள் காண போகிறதுக்காய் நன்றி. எல்லாவற்றையும் உடைய பாசமுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படு, வழிநடத்த, ஆசீர்வதியும். எல்லா சகல துதிகடமும் எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இதற்கு முந்தின செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்க விரும்பினால் ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலுக்குள்ளும் நீங்கள் போய் பாருங்கள். இதற்கு முந்தின செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு 30-35 செய்திகள் அதில் பேசப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள். அது உண்மையாலுமே ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும், அல்லது கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி வளர வேண்டும் என்கிறதான அநேக காரியங்களை தேவன் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். பாருங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.